இடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையின் அகத்தத்தை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்களை உங்களுக்கு தர வேண்டும் சொல்லி எபேசியர் புஸ்தகம் சொல்றாரு. இன்னொரு சொல்றாரு, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் எங்க இயேசு கிறிஸ்து அன்பு வெளிப்படுத்தி கல்வாரி சிலுவையில் அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டால் இந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்கள் ஆக வேண்டும். அப்போதான் தேவனுடைய சகல பரிபூரணத்தால் அவன் நிறைவேற முடியும் சொல்லி சொல்றார். இப்போ இந்த சிலுவையில அவருடைய மாம்சம் கிழிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தப்பட்டது. இதனால நமக்கு என்ன நடந்ததுன்னு பவுல் சொல்ற அந்த ரகசிய நிருபங்களை சொல்றாங்க. அதை தினந்தோறும் விசுவாசம் அப்படிப்பட்ட சத்தியங்களை தினந்தோறும் கேட்கிறது தான் இந்த ஆகாரத்தை புசிப்பது. பாருங்க, மாம்சத்தின் ஆகாரத்தை கையில் எடுத்து வாயில சாப்பிட்டா அது நம்ம வயிற்றுக்கு போகுது, அது மாம்ச ஆகாரம் புசிப்பது. ஆவிக்குரிய ஆகாரத்தை காதில் கேட்டாதான் உள்ள ஆத்மாக்குள்ள போகும். காதில் எப்போது கேட்க முடியும்? ஒருத்தர் பிரசங்கிச்சாதான் கேட்க முடியும், இல்லை நம்ம வாய் திறந்து வாசிச்சாதான் கேட்க முடியும். அப்போ இப்படிப்பட்ட இந்த மாம்சத்தினாலே அடிக்கப்பட்ட மாம்சத்தினாலே சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு என்ன உண்டாச்சுன்ற சத்தியங்களையும் கேட்கறதுனாலே நமக்கு இந்த ஆகாரத்தை நாம் புசிக்கிறோம். இதை கேட்கறதால தான் விசுவாசம், இது விசுவாசிக்கிறதா புசிக்குதுன்னு சொல்றாரு. அந்த ஆகாரத்தை புசிக்க இவ்வளோ பிரயாசப்பட்டு வந்தீங்களே, இந்த ஆகாரத்தை நான் உங்களுக்கு இதை புசிங்கன்னு சொல்றாரு. இதை புசிக்க நாங்கள் என்ன செய்வோம் நீங்கள் கேட்கும் போது இயேசு சொல்றாரு, என்னை விசுவாசிங்கன்னு சொல்றாரு. இதை விசுவாசிங்கன்னு சொல்ல. அப்போ விசுவாசிச்சாதான் இந்த ஆகாரத்தை நம்ம தினந்தோறும் புசிக்க முடியும். இந்த ஆகாரத்தை எப்படி விசுவாசிக்குது? இந்த மாம்சம் கிழிக்கப்பட்ட இந்த மாம்சத்தினாலே சிந்தப்பட்ட இந்த ரத்தத்தினால் நமக்கு என்ன நடந்தது என்ற சத்தியங்களை பவுல் சொல்கிற அந்த நிருபங்களை சொல்லப்படுற அந்த சத்தியங்களை நாம் தினந்தோறும் கேட்கறதுனால தான் நாம் இந்த ஆகாரத்தை தினந்தோறும் புசிக்கிறோம், தினந்தோறும் இந்த ஆகாரத்தை குடிக்கிறோம். அவர்களுக்கு தான் ஒரு நாளும் பசி இருக்காது, ஒரு நாளும் தாகம் இருக்காது. அவர்களோடு தான் இயேசு ஐக்கியப்பட்டிருப்பார், அவர்களும் அவர்களோடு ஐக்கியப்பட்டிருப்பார்கள். அவர்கள் தான் என்னென்னைக்கு பிழைப்பார்கள்? மெய்யாக அவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு, அவர்களை தான் கடைசி நாள் எழுப்புன்னு இயேசு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபை என்ன சொல்கிறாங்கன்னா,